வாணியம்பாடி அருகே பேருந்தை பின்தொடர்ந்து சென்று ஏறி தேர்வுக்கு சென்ற அரசு பள்ளி மாணவி தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடை நீக்கம் செய்வது வருத்தமாக உள்ளது என்று பேசியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கொத்தக்கோட்டை பகுதியை சேர்ந்த மாணவி சுஹாசினி. இவர் கொத்தக்கோட்டை பேருந்து நிலையத்தில் தேர்வு எழுதுவதற்காக பேருந்திற்காக காத்திருந்துள்ளார். அப்போது அவ்வழியாக சென்ற பேருந்து நிறுத்தத்தில் செல்லாமல் சென்றது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மாணவி ஓடி சென்று பேருந்தில் ஏறினார். பிறகு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 437 மதிப்பெண் எடுத்து 72.83% தேர்ச்சி அடைந்த நிலையில் பேருந்தை பின்தொடர்ந்து ஓடி சென்ற வீடியோ சோசியல் மீடியாக்களில் வைரலானது. இதைத் தொடர்ந்து மாணவி தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் வெளியான நீயா நானா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேருந்தை நிறுத்தாமல் சென்ற ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை பணியிடை நீக்கம் செய்ததால் மிகவும் மன வருத்தமாக உள்ளதாகவும், அவர்கள் வீட்டிலும் பிள்ளைகள் இருப்பார்கள் அல்லவா என நீயா நானா நிகழ்ச்சியில் அவர் பேசியது தற்போது வைரலாகி வருகிறது. இந்நிலையில் சுஹாசினி மாணவி நமக்கு பிரத்யேகமாக கொடுத்த பேட்டியை தற்போது காணலாம். என் பேர் சுகாஷினி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்து கொத்தக்கோட்டையில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான், +1 +2 கூட கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆலங்கத்தில். பப்ளிக் எக்ஸாமுக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் அன்றைக்கி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணியிருந்தேன். பஸ் நிற்காம போனதுனால பஸ் ஓடி போய் ஏறினேன். அப்புறம் எல்லா சப்ஜெக்டில் பாஸ் 437 மார்க் எடுத்திருக்கேன். அந்த போன பஸ்ஸில் கண்டக்டரும் டிரைவரும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தமாக இருந்துச்சு. திரும்ப அவங்களுக்கு வேலை கொடுத்தா பரவாயில்ல. ஏன்னா அவங்க வீட்லேயும் பசங்க இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு திரும்ப வேலை கொடுத்துட்டா பரவாயில்ல.